பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் 78ஆம் சங்கீதம் 14வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பகலிலே மேகத்தினாலும் இரா முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழிநடத்தினார்னு சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த ஜனங்களை எவ்விதமாய் வழிநடத்தினார்னு சொல்லி பார்க்கிறோம். பகலிலே மேகத்தினை, இரவு முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். வெளிச்சம், பகலிலே மேகம், எவ்வளவாய் அந்த ஜனங்களை பாதுகாத்து நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலும் ஆண்டவர் அப்படியே நம்மை நடத்துகிறார். மேகம் நம்மை சூழ்ந்திருக்கிறது, இரவிலே அக்கினி வெளிச்சம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. நம் இடராதபடிக்கு செவ்வையாய் நடக்கணும். இன்னும் எந்த ஒரு தீங்கும் நாம் மேற்கொள்ளக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் இவ்விதமாய் நம்மை ஒவ்வொரு நாளும் ஒரு மேகமாய் அக்கினியாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு பகலில் மேகமாக இருக்கிறார், இரவில் அக்கினியாக இருந்து ஒரு அழகாக அற்புதமாக நடத்துகிறார். இடர விட மாட்டார், சுவையாய் நடத்தி கொண்டு போவார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா. எவ்விதமாக இன்று ஜனங்களை நடத்தினீர் என்று சொல் வேதத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கும் தகப்பனே, ஒவ்வொருடைய வாழ்க்கை பயணத்திலும் கர்த்தர் இவ்விதமாய் இருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடத்துகிற அன்புக்காய் சோத்திரம். நாளில் கரை இறங்கட்டும். ஒருவேளை வாழ்க்கையில் தகப்பனை திகைத்து போய் ஆண்டவரை கலங்கி போய் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவர் அவர்களை சுவையான வழியில் நடத்த ஜெபிக்கிறேன். ஆண்டுடைய வல்லமுள்ள கரை இறங்கட்டும். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிழப்படும். சில அன்பு காயனங்களுமை துடிக்கிறோம். மீட்பு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.